ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அயலை சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். செப்டம்பர் 15ஓடது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, கபிலனும் ரித்திகாவும் பூஜையில் உட்காந்து பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க. புதுசாக கல்யாணமானவங்க அவங்க குடும்ப முறைப்படி பூஜை ஒன்று நடத்தணுமா, அதனால் அவங்க பூஜையில் உட்காந்துட்ருப்பாங்க. உடனே இந்திராணி பார்த்துட்டு அவங்கள எந்திரிக்க சொல்லுவாங்க. அவங்கள எந்திரிக்க சொல்லிவிட்டு அயலையும் சிவாவையும் பூஜையில் உட்கார சொல்லுவாங்க. இதனால் அவங்க குடும்பம் வந்து ரொம்பவே கோவப்படுவாங்க. அது பத்தாததுக்கு ஜமுனாவும் ரொம்ப கோவப்படுவாங்க. என் பொண்ணு தான் முறைப்படி கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்கிறா இங்கே இந்த குடும்பத்துக்கு, அவங்க தான் உங்கள் குடும்ப முறைப்படி இவங்க தான் இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. உடனே இந்திராணி இருந்துட்டு, என்னதான் இருந்தாலும் ரித்திகாவோட அக்கா வந்துட்டு அயலி, அவள் தான் மூத்த பொண்ணு, அவளுக்கு தான் முதல் சடங்கு நடக்கணும், அதுக்கப்புறம் தான் இது ரித்திகாவுக்கு நடக்கணும், முதல் நீங்கள் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அயலியும் சிவாவையும் உட்கார சொல்லுவாங்க. இதனால் அவங்க குடும்பம் ரொம்பவுமே கோவப்படும். வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அயலையும் சிவாவையும் இந்திராணி கூப்பிடுவாங்க. அவங்க தயங்கிட்டு வரமாட்டாங்க. அப்புறம் நான் சொல்கிறேன்ல வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார சொல்லுவாங்க. உட்காந்தோடனே அயலிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் அவங்க சிவா வந்துட்டு குடும்பத்தில் ஒருத்தனை ஏற்றுக்கலாம் இல்லைனாலும் இப்படி வந்துட்டு சடங்கு முறைப்படியெல்லாம் இந்திராணி செய்ய சொல்கிறாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சரி உட்காருவாங்க. உட்காந்துட்டு பூஜையை நல்லபடியாக முடிப்பாங்க. முடிச்சுட்டு அப்புறம் அவங்க இந்திராணி இருந்துட்டு ஒரு சேரீ ஒன்று கொடுப்பாங்க. அந்த சேரீயை இவங்களும் வாங்கிக்குவாங்க. அந்த சேரீ வாங்கினா தான் அந்த பூஜை முடிஞ்சதா ஒரு ஐதீகமாக, அதனால் அவங்க சேரீ வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் ரித்திகாவையும் கபிலனையும் உட்கார சொல்லுவாங்க. உட்காந்துட்டு அவங்க 2 பேரும் பூஜை செய்வாங்க. பூஜை செஞ்சு முடிச்சுட்டு இந்திராணி வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சேரீ கொடுப்பாங்க, ரித்திகாவுக்கு ஒரு சேரீ கொடுப்பாங்க. ஆனால் அந்த சேரீயை ரித்திகா வந்து வாங்கவே மாட்டாங்க. நான் வாங்க முடியாது இந்த சேரீயை, உங்கள் கையால் இந்த சேரீயை நான் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிற, உங்கள் கையால் என்னால் இந்த சேரீ வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்க. எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க, பிடிவாதம் பிடிக்காமல் இந்த சேரீயை வாங்கி முதல் பூஜையை முடி அப்படின்னு சொல்லிட்டு அயலை சொல்லுவாங்க. உடனே அயலைக்கிட்ட ரித்திகா இருந்துட்டு, இது எங்கள் குடும்ப விவகாரம், நீ தேவையில்லாமல் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அயலையிடம் சத்தம் போடுவாங்க. உடனே இந்திராணி இருந்துட்டு, ரித்திகா இங்கே பாரு, எதுக்கு தேவையில்லாமல் சத்தம் போட்டுருக்க, வீணாக பிரச்சனை பண்ணிகிட்ருக்காம இந்த சேரீயை வாங்கிட்டு பூஜையை நல்லபடியாக முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி சொல்லுவாங்க. உடனே ரித்திகா இருந்துட்டு, நான் உங்ககிட்ட இந்த சேரீயை வாங்க மாட்டேன், என்னுடைய வீட்டுக்காரன் வந்து சம்பாரித்து இந்த புடவை வாங்கி கொடுத்தாரா என்ன, எல்லாமே உங்கள் சம்பாதிப்பு தானே, எல்லாமே A to Z எல்லாமே உங்களோட முடிவு தானே, நீங்கள் சொல்கிறபடி தானே எல்லாருமே கேட்கணும், ஒரு யார் எந்த ட்ரெஸ் போடணும், யார் எங்கே போகணும், எப்படி வரணும், யார் இந்த வீட்டில் இருக்கணும் இருக்கக்கூடாது, பிஸ்னஸ்லேருந்து குடும்பத்து வரைக்கும் எல்லாமே நீங்கள் தானே தலையிடுறீங்க, என்னையும் அதுமாரி தானே நடத்தணும்னு நினைக்கிறீங்க, அப்படி என்னால் இருக்க முடியாது, எனக்கு இந்த சேரீ வேண்டாம், நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, அதுக்கு இப்போ என்ன பண்ணலாமுங்கிற, தேவையில்லாமல் ஏன் சத்தம் போடுற அப்படின்னு சொல்லிட்டு ஜமுனா வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கு இல்லைம்மா நான் வாங்க மாட்டேன் இந்த சேரீயை அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்கிறாங்க. வீணாக அடம் பிடிச்சிட்டு இருக்காத, வாங்கிக்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி சொல்லுவாங்க. உடனே இருந்துட்டு இந்திராணிகிட்ட, என் வீட்டுக்காரரு உங்களுக்கு தம்பி அப்படின்னா அவங்களுக்கு சேர வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்துருங்க, நாங்கள் வந்துட்டு வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன நீ இப்படி பேசுகிற, வந்து 2 நாள் கூட ஆகலை, சொத்தை பிரிக்கிறத பற்றி எல்லாம் பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க இந்திராணி. ஆமாம் அப்படி தான் பிரிப்பேன், என்ன எங்கள் வீட்டுக்காரனுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம், எதை வச்சுட்டு நான் இங்கே வாழ முடியும், அவர் எப்படி என்ன நல்லா பார்த்துப்பாரு, அவர் சம்பாதித்தில் ஏதாவது தராரா, எல்லாமே நீங்கள் பண்ணுறது தானே, நீங்கள் என்ன பண்ணி கொடுக்குறீங்களோ அதை தானே அவர் எனக்கு கொடுக்குறாரு, அதனால் அவருக்கு சேர வேண்டியதை கொடுத்துருங்க, நாங்கள் அவராக சம்பாரித்து சுயமாக சம்பாரித்து அவர் வாழ்ந்துக்கிட்டோம், நாங்கள் 2 பேரும் வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இந்திராணி இருந்துட்டு, வந்து 2 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ சொத்தை பிரிக்கிறத பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறியா, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி சொல்கிறாங்க. உடனே இந்த சேரீயெல்லாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரித்திகாவும் ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க. உடனே அவங்க மாமியார் இருந்துட்டு, ரித்திகாவோட மாமியார் அதாவது கபிலனோட அம்மா இருந்துட்டு, இப்போ அதுக்கு என்ன பண்ணலாமுங்கிற, சொத்தை பிரித்து கொடுக்கவா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்றி விடுறாங்க. உடனே ஆமாம் சொத்தை பிரிக்க தான் சொல்கிறேன், எனக்கு கபிலனுக்கு சேர வேண்டியதை முதல்ல கொடுங்க, கொடுத்துட்டு நாங்கள் போய்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்திராணி இருந்துட்டு, என்ன பேசிகிட்டு இருக்க நீ, நான் இவ்வளோ நாள் இந்த குடும்பம் பிரியக்கூடாதுன்னு எப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்கேன், நீ என்ன வந்த 2 நாள்லேயே இப்படி பிரிக்கலான்னு நினைக்கிற, சொத்தை பிரிக்கலாம் எங்களை பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் நினைக்கிறதா இருந்தால் இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஒழுக்க மரியாதையாக நான் கொடுக்குற சேரீயை வாங்கிக்கிட்டு இங்கே இருக்கிறதுனா இரு, இதை விட்டுட்டு சொத்தை பிரிக்கணும் அந்த மாதிரிலாம் நினச்சேன்னா இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாக்கிட்ட இந்திராணி சொல்லிடுறாங்க. அப்புறம் கபிலன்ட்டு வந்துட்டு, இங்கே பாரு கபிலா, இந்த அக்கா வேணும்னா நீ வந்துட்டு இங்கே இரு, இல்லை அவனுக்கு ரித்திகா தான் வேணும் அப்படின்னா அவள் சொல்கிற மாதிரி தான் நான் கேட்பேன் அப்படின்னா நீ அவ கூடயே போயிரு, இந்த சொத்தை பிரிக்கிறத பற்றியெல்லாம் பேச வேண்டாம், அது இல்லை அப்படின்னா அந்த சேரீ வாங்கிட்டு கம்முன்னு இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கபிலன்ட்ட சொல்கிறாங்க. கபிலனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே ரித்திகாட்ட வந்து பொறுமையாக கொஞ்சம் அமைதியாக இரு, முதல்ல இந்த சேரீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருந்தும் அவள் ரித்திகா இருந்துட்டு, இல்லை இந்த சேரீ நான் வாங்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. உடனே கபிலனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ரித்திகா நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு, முதல்ல சேரீ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க கபிலன். உடனே ரித்திகா சரி வாங்கிடுறாங்க, சரி கொடுங்க அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு பூஜையை வந்துட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் டைனிங் ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. அதில் வந்துட்டு சிவாவும் உட்காந்துட்ருக்காங்க சாப்பிட்றதுக்காக. அப்புறம் அயலி வந்து எல்லாத்துக்கும் பரிமாறிட்டுருக்காங்க. அப்போ வந்து ரித்திகாவும் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு ஆனால் சாப்பிடாம விரச்சி விரச்சி பார்த்துட்ருக்குறாங்க இந்திராணியை. இந்திராணி இருந்துட்டு சாப்பாட்டு மேலெல்லாம் கோவத்தை காட்டக்கூடாது, முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு எதையும் கண்டுக்காமல் சாப்பிட்றாங்க ரித்திகாவும். அப்புறம் உதய பெருமாளும் வந்து உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்களுக்கு புறை ஏறிடுது. உடனே சிவா இருந்துட்டு ஓடி போய் அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ என்னாச்சுப்பா இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எல்லாரும் அவங்களுமே வியந்து பார்க்குறாங்க. என்னவன் அப்பா அப்பான்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணியோட சித்தப்பா வியந்து பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு அவங்க பறையெல்லாம் நின்னோடனே, என்ன சொன்ன நீ சிவா, என்ன சொன்னேன், அவர் என்ன சொல்லி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணியோட சித்தப்பா கேட்குறாங்க. அது வந்துட்டு என்ன சொன்னேன், ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சிவா. இது வந்துட்டு அயலி பார்த்துட்ருக்காங்க. அதோட எபிசோட்டை முடிச்சிடுறாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த செப்டம்பர் 15 இவ்வளோ தான் இந்த சீரியலில் போட்டிருக்காங்க. மேலும் இந்த மாதிரி சீரியலோட ரிவ்யூக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாட்டா, பாய்.